ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவுல சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆனார். இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். சனியோட சொந்த வீடு தான் இது மகரம், அதனால பயப்பட வேண்டாம். ஏற்கனவே 7:30 முடிந்து உங்களுக்கு விடுதலை பெற்று விட்டீர்கள் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து. இருந்தாலும் இப்போ சனி வக்ரகதி ஆகும்போது சற்றே கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பின்னோடு வழி நடத்தி செல்வார். அதுதான் இந்த பலனை பார்க்க போகிறோம். அது எந்த வகையில் கிடைக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை பெற்று இருந்து வரும்போது தேவையற்ற நோய்கள் உடம்பில் எட்டி பார்க்கும். அதை நம்ம ஒன்றும் கவனிக்கணும், உஷாராக கவனிச்சுக்கணும். ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது கவனமாக பார்த்துக்கணும். நண்பர்கள் உறவினர் வகையில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பின்னாடி விலகிடும். இந்த சனி வக்ரகதி காலத்திலே ஏற்பட்டு சனி வக்ரகதி காலத்திலே சரியாயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வீட்டு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வீடு கட்டி முடிக்காமல் இருக்கிறது, அது முடிச்சு கிரகவாசம் பண்ணுறது, வீடு ஆரம்பிக்க முடியாமல் தவிக்கிறது, எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு அப்படி நடக்கும். ஒரு 2 மாதங்களில் கண்டிப்பாக நடந்துவிடும். அடுத்ததாக லாபங்கள் வந்து சேரும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இது வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், இப்போ லாபங்கள் இருக்கும். பெரிய லாபம் இல்லைனா கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் அது உங்களுக்கு இருக்கும். அப்போ தானே ஒரு வியாபாரமோ தொழிலோ பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அப்போ அது நடக்கும். உங்களுடைய திறமைகள் கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில். அது மூலிமா சில விஷயங்கள் வரும், உறவுகள் வந்து கிடைக்கும், அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். உங்கள் ராஜாதிபதி சனி பகவான். சனி பகவானுக்கு பெரும்பாலும் சிவனை வழிபடலாம், ஆஞ்சநேயர் வழிபடலாம், விநாயகர் வழிபடலாம். இருந்தாலும் பெருமாள் வழிபாடு தான் ரொம்ப மிகவும் ஏற்றது. ஏனென்றால் அவர் தான் சாந்த சுரூபிணி, அமைதியாக இருக்கக்கூடியவர். நல்லதை மட்டும் சொல்லுவார், கெட்டதை செய்ய மாட்டார், கெட்டதை சொல்ல மாட்டார். யார் என்ன சொன்னாலுமே கோபப்பட மாட்டார். அப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமையில் பெருமாள் கோயில் போயிட்டு வரணும். அங்கு கொடுக்கப்படும் துளசி தீர்த்தத்தை குடித்துவிட்டு அந்த பெருமாள் பாதங்கள் என்று சொல்லக்கூடிய சடாரியை தலையில் வைத்து ஆசீர்வதித்து நீங்கள் அதை பெற்று வர வேண்டும். சனிக்கிழமை இது பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் வயிறு பெருத்திருக்கும். பாதி உடம்பு இப்போ ஒல்லியாக இருக்கும், இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வீக்கமாக குண்டா அப்படி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது ஒரு வித்தியாசமான உடல் தோற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். வித்தியாசமான உடல் தோற்றத்தை உடையவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அதில் அவங்கள் மாற்றுத்திறனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். சாதாரணமாக மாற்றுத்திறனாளி செய்வதை விட இப்படி நான் சொன்ன வகையில் இருக்கவங்க பாருங்கள்,
கஷ்டப்படணும், தேடணும். சும்மா பரிகாரம்னா ஈஸியாக வந்துடாது. இப்போ யாருக்காவது ஒரு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை தீர வேண்டுமானால் நல்லா கேட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போது பல்லு வலி வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரூட் கனல் பண்ணும், அது வேறு சிகிச்சை, அடியிலேருந்து எடுத்துடணுன்னுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேணாம், அதெல்லாம் நிறைய செலவாகும், ரெண்டாவது வலி அதிகமாகும், பிரச்சனையாக இருக்கும், மேலே மட்டும் எடுங்க, ஒரு பேஸ்ட் ஓட்டையாக இருந்தால் பேஸ்ட் போட்டு மூடுங்க, சொத்தியாக இருந்தால் பல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க, இப்படி தான் சொல்லுவீங்க. அது கூடாது. அந்த வேர் சிகிச்சை என்று சொல்லக்கூடிய வகையில் தான் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கணும். அப்படித்தான் இந்த பரிகாரமும் கூட. எதுக்கு எந்த பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த பரிகாரத்தை செய்தால்தான் தகுந்த பலன் கிடைக்கும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைத்தாலுமே சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஒழுக்கம் தவறாமல், நீதி தவறாமல், நேர்மையாக இருந்தீர்களானால் சனியோடைய பாதிப்பு வராது. சனி பகவானுடைய பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இதில் ஏதாவது மீறி நடந்தீர்களானால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் உழைக்கும் வர்க்கத்தினராக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, உழைப்பாங்க, 4 பேருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலனில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டிலோ உங்கள் பழக்க வழக்கத்திலோ யாராவது ஒரு பெரிய மனிதர் இருந்தார், பெரிய மனிதர்னா வயசில் பெரியவங்க, அனுபவம் உள்ளவங்க, இந்த ரெண்டும் இருக்கணும். வயசுலையும் பெரியவங்களாக இருக்கணும், நிறைய அனுபவங்கள் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுடைய நீங்கள் நெருக்கம் அதிகமாக வச்சுக்கணும். அவங்ககிட்ட அடிக்கடி போய் பேசணும், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். இப்போ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்போ தகுந்த அனுபவம் வயது முதிர்ந்த பெரிய மனிதனிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டீர்களானால் இனி சனி வக்ரகதி பலன் உங்களை பாதிப்பை குறைத்து கொள்ளும், பெரிய பாதிப்பு வராது. அடுத்தாக எப்பவுமே இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது இல்லாமல் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க, இவங்க கண்டுபிடிக்க முடியல எங்களால், ஏதோ உயிர் வாழ வச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான், அது என்னென்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல சொல்லுவாங்க. இப்படிலாம் சில பேர் பெக்யூலராக வரும். அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். சில பேர் அந்த நோய் புதுசாக ஒரு நோயாக இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க, இதுக்கு தீர்வு இல்லை, தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களும் நீங்கள் உதவி பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம தான் எதுவும் பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. அதெல்லாம் நமக்கு தேவை வேணாம், எதுக்கு தேவைன்ட்டு நம்ம ஒதுங்கி நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம குடும்பம், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய உறவு அப்படி போயிட்டு வந்துடும். 4 வகையிலையும் பார்க்கணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்ணதாசன் பாட்டில் சொல்லியிருக்கு. அப்போது நம்ம மேலே உள்ளவங்க நினச்சி நம்ம ஏன் அப்படி அல்ல அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு கீழே உள்ளவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆறுதல் வந்துடும் இல்லை தானே. அப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம்லாம் அப்படி தான் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். பொதுவாக சனி பகவானுடைய பாதிப்பு வராது, இருந்தாலும் அவர் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறனால நீங்கள் தப்பு பண்ணாலும் யார் பண்ணாலுமே அது தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருவார். தொடர் வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். நவகிரகத்தில் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணணும். முக்கியமாக எல் தீபம் போட்டு வரணும். இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரணும். அந்த எண்ணெய் தானம் பண்ணலாம். கோயிலுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எல் விளக்கு போடணும் சனி பிரியத்தை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நல்லெண்ணெயை பழமையான சிவன் கோவிலுக்கு கொடுத்து ஒரு 48 நாள் இந்த உங்கள் எண்ணெயை அவங்க ஏற்றிட்டு வரணும். இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். இதையெல்லாம் யாரும் நினைப்பதில்லை, அதை செயல்படுத்துவதும் இல்லை. விளக்கே இல்லாத கோயிலுக்கு அந்த எண்ணெயை வாங்கி கொடுத்து சுத்தமான நல்லெண்ணெய், அது முக்கியமாக கவனிக்கணும்.
இது செஞ்சு வந்தீங்கனாலே சனியோட பிரீத்தி கிடைக்கும், அதுக்கு உண்டான பரிகாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் உழைப்பை மேற்கொள்ளுங்கள். நல்ல தீர ஆலோசனை செய்து, இல்லை நான் சொன்ன மாதிரி அவங்க பெரிய மனிதோட போய் ஆசீர்வாதம் ஆலோசனை கேட்டு செஞ்சு, பெரிய மனிதன் இல்லை வெல்விஷர் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியுமே இருப்பாங்க, யாருக்குமே யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வெல்விஷர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம அடிக்கடி கேட்போம் போவோம். அப்படிப்பட்டவங்களும் கேட்டு அவ்வளோ ஆலோசனை பண்ணி நடக்க வேண்டும். அப்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த சனி வக்ரகதி கால பலன்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகிறது. அதுக்குண்டான இறைப்பறிகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக இதில் மீண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.